friends, welcome to North Chennai Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஹெல்தியான எறா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். எலுமிச்சை, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், 1 கிலோ எறா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இறால 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பவுமே எறா பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி நீங்க கலந்து கொஞ்ச நேரம் அதை ஊற விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் அந்த எறால இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் பிரியாணிக்கு தரும். அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இந்த எறா ஃபார்ம் வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்ம்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்த எறா தான். இன்னைக்கு நாங்க ஒரு 5 பேத்துக்கு நாங்க செய்ய போறோம். அதனால கிட்டத்தட்ட 1 கிலோ எறா நாங்க எடுத்திருக்கோம். இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். அதனால ஃபர்ஸ்ட் குக்கரை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் அளவு அதிகமா ஊத்தினாலும் நல்லா தான் இருக்கும். அதனால ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கோங்க. இது கூட நான் 5-6 கிராம்பு சேர்த்துக்கிறேன். பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு இது கூட ஒரு 5-6 பெரிய வெங்காயத்தை நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு போறேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் போதும். எனக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் கிடைச்சனால நான் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை நீள நீளமா நான் கட் பண்ணி இதுல நான் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும். அதை நல்லா எண்ணெயில வதக்கி எடுக்கணும். பிரியாணியை பொறுத்த மட்டிலும் வெங்காயம் நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் வர வரைக்கும் நல்லா அதை நல்லா வதக்கி எடுக்கணும். கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்த வெங்காயம். அது மாதிரி வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேக்கெட்ல வாங்குறத விட நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதையும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய 4 தக்காளியை நான் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியா சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அதையும் நல்லா இதுல போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 8 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறால் பிரியாணியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால நான் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா நீங்க பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். இறால் பிரியாணி கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாதான் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். ஏன்னா இறால மட்டும் நம்ம அப்படியே போட்டானாலும் இல்ல காரம் கொஞ்சம் கம்மியா போட்டாலும் ரொம்ப சல்லுன்னு இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி புதினா தலையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா தலையை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா கடைசியில கொதிக்கும் போது அந்த வாசனைக்காக நான் எப்பவுமே சேர்ப்பேன். அதுக்காக நான் கொஞ்சம் புதினா தலையை நான் எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் நீங்க கலந்து சேர்க்கும் போதே கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் தயிர் நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் நம்ம ஏன் பிரியாணியில சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது நல்லா கடைசியில பிரியாணி நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டெக்ஸ்டரும் நல்லா இருக்கும்.
பிரியாணி வந்து ரொம்ப குலைவாவோ இல்லை வேகாமல் இருந்தாலோ வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ரைஸ் வந்து நல்லா உதிரியாக உடையாமல் வரும். அப்படி உடையாமல் இருக்கும்போது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நான் வந்து எப்பவுமே வந்துட்டு வீட்டில் இருக்கிற மசாலா தான் நான் சேர்ப்பேன். தனியாக எந்த மசாலாவும் நான் பிரியாணி மசாலா அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா மட்டும் தான் நான் சேர்ப்பேன். இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனாதான் வந்துட்டு பிரியாணியில் அந்த வாசனை வந்து வராது, இல்லாட்டி அந்த வாசனை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வரும். அதனால் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெயிலே. அது வந்து அந்த வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட பச்சை மிளகா, நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா கலக்கணும். இது கூட நம்ம வந்துட்டு கலந்து வச்சிருக்கிற அந்த இறாவை வந்துட்டு இதுல வந்து சேர்க்க போறேன். ஸோ நல்லா ஊறி இருக்கு. இந்த இறால்ல வந்து நல்லா அந்த நம்ம போட்ட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் அதெல்லாமே கலந்து நல்லா வந்து ஊறி இருக்கு. அப்படி ஊறி இருக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து சாப்பிடும் போது வந்துட்டு அது வந்து நல்லா ஸ்பைசியா, டேஸ்டியா, ஜூஸியா இருக்கும். இதை வந்துட்டு நல்லா இந்த நம்மளோட கலவையில வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுறணும். ஏன்னா அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அதுல வந்துட்டு நல்லா கலக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அரிசி வந்து உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துட்டு அதை நல்லா வந்துட்டு ஊற வச்சு அதை வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 2 கப் ரைஸ் வந்து போட்டனால அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி 4 கப் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் டபுள் த டைம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா மசாலாவும் கலந்து, எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலந்து நல்லா வந்துட்டு கொதிக்க விடணும். நம்ம ஏன் நல்லா கொதிக்க விடுறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போடணும். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். எப்போவுமே வந்துட்டு நான் வந்து கல் உப்பு தான் நான் வந்து சேர்ப்பேன். கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ப்ரெஷர் எல்லாம் போட வேண்டாம், லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்துட்டு அந்த மிளகாத்தூள், மசாலா தூள் எல்லாம் நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா அதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா வெளியே போயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரிசி சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இறாவும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்குது பாருங்க. நார்த் சென்னையை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி வந்துட்டு சாதாரண ரைஸில் வந்து பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சென்னையிலே வந்துட்டு நிறைய ஏரியாஸில் வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்மதி ரைஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டே கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் ரைஸ் வந்து கண்டிப்பாக 5 பேருக்கு தாராளமாக இருந்தது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இதில் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டியான, ஹெல்தியான, ரொம்ப ஸ்பைசியான உங்களுக்கு எறா பிரியாணி கிடைக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா கலக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மசாலா தூளெல்லாம் வந்துட்டு அதில் இறங்கும். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊற வைக்கிறனால வந்துட்டு அது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு வேக ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து கரெக்டாக போடணும்.
நான் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, கொத்தமல்லியும் புதினாவும், அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து கொதிக்கும் போது வந்து இதை நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பாருங்க எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டு வெந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு கொதி வரும்போது உங்களோட குக்கரை வந்து மூடி விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் விட்டா போதும். இப்போ நல்லா ஒரே ஒரு விசில் வந்து நல்ல ப்ரெஷரெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ திறந்து பாருங்க எவ்வளோ அழகான டேஸ்டியான ஹெல்தியான ஃப்ரெஷ்ஷான எறாவை யூஸ் பண்ணி செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிருக்குன்னு. இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறேன். எந்த ரைஸும் வந்து உடையாம எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்க. நல்ல குலைவாகவும் இல்லை, அதே சமயம் வந்துட்டு வேகாமையும் இல்லை. நல்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் கலந்து ரொம்ப டேஸ்டியான பிரியாணி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.